உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதத்துல ஆண்டவர் எனக்கு என்ன நன்மை வைத்திருக்கிறார், எப்படி ஆசீர்வதிக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு நீங்க இருக்கலாம். முதலாவது, இந்த எந்த இடம் ஒரு வீட்டுக்கு முன்னால நிக்கிறீங்களேன்னு பாக்குறீங்களா? லண்டன் மாநகரில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு முன்னால் நின்று பேசுகிறேன். நாங்க இங்க ஊழியத்துக்கு வந்த போது இந்த வீட்டுல தான் தங்கி இருந்தோம். நம்முடைய அப்பாதுரை பிரதருடைய மகள் ஷீலு அவருடைய குடும்பத்தார் வசிக்கிற வீடு தான் இது. இங்கதான் நாங்கள் தங்கியிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினோம். இந்த தேசத்துல பாருங்க, இந்த மாதிரி மாடி வீடு இருக்கிறது. இங்க ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ள ஃபேன் கிடையாது, ஏசி கிடையாது. இங்க உள்ள எந்த வீட்லயுமே ஏசியும் கிடையாது, ஃபேனும் கிடையாது. என்னங்க சொல்றீங்கன்னு கேட்டா, இது எப்பவுமே குளிர்ச்சியான ஒரு பகுதியா இருக்கிறதுனால ஃபேன் அவசியம் இல்லை, ஏசியும் அவசியம் இல்லை. சில சமயத்துல வெயில் ரொம்ப கொடூரமா இருந்தா அது சில நாட்கள் தான் இருக்கும். அந்த சமயத்துல கொஞ்சம் வெக்கை அதிகமாய் தெரியும். மற்றபடி வீடு எப்பவுமே ஏசி பண்ண மாதிரி குளுகுளின்னு தான் இருக்கும். தேசமே அப்படிதான் இருக்கும். நல்ல வெயில் இருந்தாலும் சில் வெதர் தான் இருக்கும். அதனால இங்க நடக்கிறது, கடினமா வேலை செய்யறதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, இந்த நாள்ல இந்த மாதத்திற்கு தேவன் உங்களுக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் தெரியுமா? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லாரு, என் மகனே மகளே, உன் ஒளி உனக்குள்ளே வந்து விட்டது, நீ எழும்பி பிரகாசிக்கணும். இயேசுதான் வெளிச்சம். இயேசு இந்த உலகத்துல ஒளி செய்த போது, நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன்னு சொன்னார். ஜனங்கள் குறித்து அவர் ஊழி செய்த நாட்களிலே சொல்லப்படுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை இயேசுவிலே கண்டார்கள். அதனால சாத்தானாகிய இருளின் வல்லமையிலிருந்து மக்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசாகிய இருள் பலவிதமான கிரியைகளை செய்கிறான். வீட்டுக்குள்ளே பிரச்சனை உண்டாக்குறான், வேலையில, ஊழி செய்யற இடத்துல, பிசினஸ் செய்யற இடத்துல. ஏனென்றால் அவன் இருளின் வல்லமை என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இருளின் அந்தகாரம் என்றும் அவனை குறித்து கொலைசேர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இருள் என்றாலே இது பிசாசை தான் குறிக்கும். அவன் தான் இருளில் இருந்து கிரியை செய்து பல தீமைகளை செய்கிறவன். மந்திரவாதம் பில்லி சொன்ன எப்படி செய்வான்னு பார்த்திருக்கீங்க? நடுராத்திரில இருட்டுல உட்கார்ந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இருளின் ஆதிக்கம் அப்பதான் கிரியை செய்யும். இப்போ இருளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது வெளிச்சம். வெளிச்சம் வந்துட்டா இருள் தானாய் விலகித்தான் ஆக வேண்டும். இயேசுவாகிய வெளிச்சம் உடைய வாழ்க்கையில வந்தவுடனே சாத்தானாகிய இருள் விலகி விடுகிறாரு. அது மாத்திரம் ஆண்டு சொல்றாரு, நீங்க எழும்பி பிரகாசிக்கணும். நான் வெளிச்சமாகிய இயேசு உனக்குள்ள வந்துட்டேன், இனி நீ வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கணும், நீ இருக்கிற இடத்துல நீ பிரகாசிக்கணும்னு ஆண்டு சொல்லுகிறார். இப்போ ஒரு இருட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ள இருளா இருக்குது, வெளியே போயிட்டு வர்றீங்க, அந்த இருட்டை விரட்ட என்ன பண்ணுவீங்க? சுவிட்ச போட்டு லைட் வந்த உடனே இருள் தன்னால விளைகிறோம். அப்படிதானே? வெளிச்சம் வந்துட்டா இருள் தானாய் விளைகிறோம். நீங்க இருக்கிற இடத்துல பிசாசாகிய இருள் பல கிரியைகளை செய்தாலும் நீங்க வெளிச்சமா பிரகாசிக்க ஆரம்பிச்சுட்டா சூழ்நிலையே மாறும், அது வெளிச்சமாக மாறும். அந்த இருளின் அந்தகார வல்லமை சாத்தானுடைய கிரியை முடக்கப்படும். அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, என் மகனை, என் மகளை, நீ எழும்பி பிரகாசிக்கணும், நீ எப்பொழுதும் வெளிச்சமா இருக்கணும். சில சமயத்துல சாத்தான் என்ன விழத்தட்டிறான், கோபம் வந்துருது, எரிச்சல் வந்துருது, சில பாவத்துல விழுந்துறேன்னு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பயப்படாதங்க. மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, என் சத்துருவே, நீ எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். நீ என் வாழ்க்கையில இருளை கொண்டு வர நினைச்சா கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். அப்படி வெளிச்சம் வந்த உடனே உன் இருள் விலகித்தான் ஆக வேண்டும். இந்த அனுபவத்தோட நம்ம வாழ வேண்டும். அப்ப நீங்க ஒரு இடத்துல பிரகாசிக்க ஆரம்பிச்சுட்டா அந்த இடத்துல சூழ்நிலையே தலைகளாக மாறும், பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். ஒரு சமயம் நான் ஒரு பட்டணத்தில் இருக்கிற ஜெயில், அந்த பிரபலமான ஜெயில், அது அங்க இருக்கிற அதிகாரி என்னை பார்க்க விரும்பி கேட்டதுனால அவரை சந்திக்க நான் போயிருந்தேன். அப்பொழுது அவர் நல்ல ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு என்று வாழுகிற ஒரு நல்ல ஜீவனுள்ள சாட்சியாயிருந்தவர். நான் ஜெயில பார்க்கணும்னு கேட்டுக்கொண்டேன். அந்த காவலர் மூலமா, போலீஸ்காரங்க இருப்பாங்கல்ல, அது மூலமா என்னை ஜெயிலுக்குள்ள எல்லா இடத்தையும் கொண்டு காண்பித்தார்கள். விசாரணை கைதிகள் இருப்பது, ஆயுள் கைதிகள் இருப்பது, சில கொடூரமான குற்றம் செய்த கைதிகள் இருப்பது, எல்லா இடமும் என்னை கொண்டு போய் காண்பித்தார்கள்.
அப்ப அந்த ஜெயிலுக்குள்ள கைதிகளை வைத்து நிறைய பலகாரங்கள், பொருட்கள், ஸ்வீட் அதெல்லாம் செஞ்சு விற்பனைக்கு அனுப்புறாங்க. இந்த இடம்லாம் காண்பித்தார்கள். நான் போன போது அந்த காவலர் இடத்துல விசாரித்தேன். அப்ப அவர் சொன்னார், இந்த ஜெயிலர் ஐயா வந்த பிறகு எங்க ஜெயிலே வித்தியாசமாய் மாறிவிட்டது. அவர் எல்லாரிடத்துல காண்பிக்கிற அன்பு, அவர் எங்களுக்கு செய்கிற உதவி எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம் ஐயா. நாங்க இங்க வேலை செய்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சில காவலர்கள் சொல்லி நான் கேட்டேன். அதே மாதிரி கைதிகளோடு நான் பேசுகிற சில சந்தர்ப்பம் கிடைத்தது. அவங்க சொன்னாங்க, இந்த ஜெயிலரையா வந்த பிறகு ஜெயிலே மாறிவிட்டாரு. நாங்கெல்லாம் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான பல காரியத்தை செய்யறாங்க. இந்த மாதிரி உதவி எல்லாம் செய்யறாங்கன்னு அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி நான் பல தரப்பட்ட மக்களை ஜெயிலுக்குள்ள விசாரித்த போது அவரை குறித்து சாட்சியாய் சொல்லி அவங்க வந்த பிறகு ஜெயிலே மாறிவிட்டதுன்னு சொன்னார்கள். அப்பதான் நினைத்தேன், ஒரே ஒரு மனிதர் வெளிச்சமா அந்த ஜெயிலுக்குள்ளே பிரகாசித்ததுனால நிறைய பேருடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டானதை பார்க்க முடிந்தது. சாட்சியான வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற நல்ல ஒரு இருதயம், தாழ்மை. நான் ஒரு அதிகாரி, நீங்கள வேலைக்காரங்க மாதிரி நடக்காதபடி மற்றவங்களை சரிசமமாய் நடத்துவது, இதெல்லாம் அவங்க சொல்லி மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த மாதிரி ஒரே ஒரு ஆள் தான் அங்க இயேசுக்காக பிரகாசித்ததுனால ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடிந்தது. உங்களால முடியும். நீ வேலை செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல, உங்க கிராமத்துல, நீங்க இருக்கிற இடத்துல பிரகாசிக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் வெளிச்சத்தை உனக்கு தந்திருக்கிறேன்ல, நான் வெளிச்சமா தானே உனக்குள்ள வந்திருக்கிறேன், நீ பிரகாசிக்கணும். அந்த வெளிச்சம் மங்கி போகாதபடி அந்த தினமும் வேத வாசித்து ஜெபித்து, ஆண்டவர் இயேசு எனக்குள் வெளிச்சமா இருக்கிறார், நான் அவருக்காக பிரகாசிப்பேன் என்ற உணர்வோட நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்க மூலமா சுற்றிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும். இன்றைக்கு அதை உணர்ந்து கொண்டீங்களா? ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் வெளிச்சமா இருக்க அர்ப்பணித்துக் கொள்றேன். எனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி நான் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க ஜெபிக்கிறீங்களா? அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் எனக்குள் வெளிச்சமாய் வந்திருக்கிறீர், நான் பிரகாசிப்பேன். எங்க வீட்டுல, வெளியில, கிராமத்துல, பட்டணத்துல, வேலை செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல இயேசுவுக்காக நான் பிரகாசிப்பேன். இருளை விரட்டுகிற வெளிச்சமா நான் இருப்பேன். சாத்தானுடைய இருளை மடங்கடிக்கிற வெளிச்சமாய் இருக்க அர்ப்பணித்துக் கொடுக்கிறேன். என்னை சுற்றிலும் உடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். நான் எப்பொழுதும் பிரகாசிக்க முடிக்க என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.